ஹே கைஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவல் vlogs. லாஸ்ட் வீடியோ ஹைதராபாத் பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்கொண்டா ஃபோட்டோ பற்றி முடிச்சிருப்போம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்மினார் பற்றி பார்க்க போகிறோம். என்ன கைஸ், போகலாமா? சார்மினாருங்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத்லேயே அவ்வளோ ஃபேமஸான இடங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் தாங்க நிறையா பேர் வந்து குடியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி முஸ்லீம்ஸோட ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா நிறையா வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நல்லா ஜிகுன்னு தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பையன் வந்து அப்படியே உங்களுக்கு சாப்பாடெலாம் இன்றைக்கி கிடையாது, ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியே கூப்பிட்டு போனாப்புல மத்தியானம் ஃபுல்லாக. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா மடுவாலே டூத் லஸ்ஸி அப்படிங்கிற இதுக்கு வந்து கடைக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஸ்ஸி வந்து வாங்கியிருந்தோம், அதாவது டபுள் லஸ்ஸி மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தான் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த வாரணாசியில் நாங்கள் குடித்த அந்த லஸ்ஸியோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு வந்து இங்கே ஒரு ஃபீல் தரலைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக வந்து. பட் ஆனால் இந்த லஸ்ஸிக்கு வந்து நான் வந்து ஒரு 5க்கு ஒரு 3.5 வந்து ரேட்டிங் நான் தருவேங்க. ஸோ நல்லாவே தான் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஓகேயான ரகம் தான் எனக்கு பிடிச்சது. அண்டு நெக்ஸ்ட்டு இந்த லஸ்ஸிலாம் வந்து குடிச்சிட்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் போல் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சார்மினாருக்கு பக்கத்துலேயே அப்படியே வந்து நடந்து போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட் கடையெல்லாம் வந்து நிறையா இது இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி, சமோசா, பாவ் பாஜி இந்த மாதிரி வெரைட்டியான ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு இதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படியே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே நட்ஸ் எல்லாம் போட்ட ஒரு டெசர்ட் ஐட்டம் வந்து நம்ம பையன் வந்து வாங்கி கொடுத்தான். ஸோ அது சாப்பிட்டோம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரசமலாய் மாதிரியான ஒரு டிஷ்ஷஸும் வந்து வாங்கி கொடுத்தாப்புல, அதுவுமே அங்கே சாப்பிட்டோம் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஜூஸு டெசர்ட்லாம் ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருந்தாங்க. இதில் கண்ணை ஊற்றிக்கிட்டே இருந்தது வந்து அடுத்து வந்து இந்த மேங்கோ லஸ்ஸி மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுவுமே வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுவுமே அடுத்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அதுவும் வாங்கி அப்படியே ஒரு கப்புன்னு ஒரு டேஸ்ட் அடித்து எல்லாருமே இது பண்ணோம். ஸோ அதுவுமே நல்லா தாங்க இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அண்டு இதோட கடை பேரும் நான் வந்து பார்க்கலங்க. ஸோ அதனால் அதை வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சார்மினாரை சுற்றி ஃபுல்லாகவே கடைங்க மட்டும்தான் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி இங்கே போலீஸ்காரங்க வந்தாங்க அப்படின்னா கடையெல்லாம் ஒதுங்கி போயிடும். போலீஸ்காரங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து அந்த சார்மினாரை மறைக்கிற மாதிரியே தான் வந்து எல்லாருமே நிற்கிற மாதிரி நிற்பாங்க. ஸோ இங்கே விற்காத திங்ஸே கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் விற்கிறாங்க, செருப்பு விற்கிறாங்க, கம்மல் விற்கிறாங்க, பிஎல்ஸ் விற்கிறாங்க, வளையல் விற்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பேக்ஸ் விற்கிறாங்க, மேக்னெட் விற்கிறாங்க, கண்ணாடி விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கிக்கிட்டே போகலாங்க. ஸோ அவ்வளோ பொருள் விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. சார்மினாரில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து எல்லாமே வந்து இங்கே விற்கிறாங்க. சார்மினாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பில்டிங்கில் வந்து ஏறுறதுக்கான இதுவும் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரிக்கு வந்து 25 ருபீஸு. பட் ஆனால் நாங்கள் வந்து எதுவுமே ஏறி போகலைங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நம்ம அந்த பேக்கேஜ் பேசுறதுனால பார்த்திங்கன்னா டிரைவர்ஸு வந்து சரி இது டிலே ஆயிருமே அப்படிங்கிறக்காக நாங்களும் விட்டுட்டோம். அண்ட் அதே மாதிரி சார்மினாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஒரு கடை வந்து ரொம்ப ஃபேமஸான கடைங்க. அந்த கடை நான் வந்து பின்னாடி வந்து இப்போ நான் வீடியோவில் போட்டிருக்கேன், அதுவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சார்மினாரை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த முத்துக்கல்லான கடைகள் இது எல்லாமே இருக்குது. எங்கள்கிட்ட டிரைவர் வந்து ஒன்று சொல்லியிருந்தார், சார்மினாரில் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் வந்து பார்த்திங்க, ரொம்ப ஃபேமஸானது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்து, அப்புறம் வந்து வளையல், இந்த 2 மட்டும்தான் ரொம்ப அங்கே ஃபேமஸானது. ஸோ எதுவும் சீட் பண்ணாதபடிக்கு வந்து பார்த்துக்கோங்க யாருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நான் இந்த டூருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தருமே சொல்லியிருந்தார், எந்த இதுவாக இருந்தாலும் பாதி ப்ரைஸ்க்கு அடித்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. சரி ஓகே அப்படின்ட்டு வச்சுருந்தோம். அதே மாதிரி இந்த மேக்னெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மேக்னெட்ஸ் வந்து வாங்காதீங்க சார்மினாரில் போயிட்டு. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ஹையாக சொல்கிறாங்க. ஒரு உட்டன் மேக்னெட்டே பார்த்திங்கன்னா 100 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அங்கே எதுவுமே வாங்கிடாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளையல் செய்கிற கடைக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்கும் என் ஆஃபீஸ் கொலீக்கோட அவங்க ஒய்ஃப்க்கும் வந்து செய்கிறதுக்காக அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் அவங்களுக்காகவும் வாங்குறக்காக இங்கே வந்திருந்தோம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே தான் இருந்துச்சு. இந்த வளையல் செய்முறைகள் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ஹீட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி அந்த வளையல்லாம் வந்து ஒன்று ஒன்றா செய்கிறப்போ சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறது, பாருங்கள் கைஸ்.
வளையல்லாம் செஞ்சதுமே நம்ம வந்து வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் வந்து ₹400 வந்து சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளால குறைக்க முடியுமான்லாம் நெறையா டிஸ்கவுண்ட்லாம் பேசி பார்த்தோம். 2 வளையல் வாங்குறவங்கலாம் பேசி பார்த்தோம். பட் ஆனா நோ, நோ, நோ அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு 400 ஓகே அப்படின்ட்டு வாங்கியாச்சு. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படியே வந்து இங்க இரானி சாய் குடிக்கிறக்காக இங்க நிம்ரா கஃபே வந்திருந்தோங்க. ஸோ நான் வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தேன் இரானி சாய்க்கு. பட் ஆனா எனக்கு வந்து பர்சனலா ஃபீல் ஆனது அந்த இரானி சாய் ஒர்த் இல்லன்னு தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கு நார்மல் சாயே பெட்டர் அப்படின்னு தோணுச்சுங்க. பட் ஆனா இங்க குடுக்குற அந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு பன்னு, அதாவது மஸ்கா பன்னு அது அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. அதே மாரி அங்க வச்சிருக்க பிஸ்கட்டோட இது எல்லாமே செம சூப்பராவே இருந்துச்சுங்க. அதெல்லாம் டாப் கிளாஸ்ல டாப் நாட்ச் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து நாங்க அப்படியே நடந்து வந்து பக்கத்தில ஒரு பேலஸ் இருக்குதுங்க. அதுதாங்க சாவ்மிலா பேலஸ். இந்த ஒரு பேலஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெர் ஆளுக்கு வந்து ₹150 அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வீடியோஸ் இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. ஸோ அந்த மாரி மொபைல் கேம்ல வந்து வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ₹50 சார்ஜ் பண்றாங்க. ஸோ அதனால நான் மட்டும் அதுக்கு வந்து சார்ஜ் பண்றப்ப நான் அதுவும் போட்டுக்கிட்டேன். விளாக்ஸ் எடுக்கிறதுக்காக. அதுவுமே சேர்த்து எடுத்துட்டு அப்படியே தான் போயிட்டே இருந்தோம். போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேலஸ பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஃபவுண்டெயின்லாம் வச்சு அவ்வளோ சூப்பராவே வச்சிருந்தாங்க. நம்ம பையன் அப்படியே கூட்டு போனா, அப்படியே ஒரு ரூமா வந்து போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே. ஒரு ரூம்குள்ளயே அப்படியே போய்க்கிட்டே இருந்தோம். போய்க்கிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடை வந்து சொல்றேங்க. அதாவது கடைங்கிறத விட, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றேங்க. ஆக்சுவலா வந்து என்னது அப்டின்னா, அந்த கோட்டையில வாழ்ந்த ராஜா இருக்கார்ல, அவர் போட்ட ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் மாரி வச்சிருந்தாங்க. ஸோ, அதெல்லாம் போட்டு எங்க அண்ணன் வந்து நின்னாரு பாருங்க. லால் சலாம் ரஜினி மாரி, "மொய்தீன் பாய் தான்டா எங்க அண்ணன்" அப்டின்னு இருந்துச்சு. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம பிரவீனும் வந்து போட்டாப்ல. அவரு பார்த்தா முத்து படத்துல இருக்க வாரி வழங்குற ரஜினி மாரியே இருந்தாப்ல. அந்த ராஜா ரஜினி மாரி. அப்படி ஒரு போஸு, இப்படி ஒரு போஸுன்னு குடுத்தாங்க. தொப்பிய மாத்துறாங்க. அப்படியே 4, 5 போஸ குடுத்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸ போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ₹150 இது பண்றாங்க, சார்ஜ் பண்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதோட சாஃப்ட் காப்பி ஃபோட்டோஸ்லாம் நீங்க வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, ₹250 வந்து சார்ஜ் பண்றாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ₹300 வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா நாங்க வந்து 3 பேர் பேசி கீசி அடிச்சு அப்படின்னு சொன்னனால, உடனே ₹250 வந்து வாங்குனாரு. ஒவ்வொரு ஹெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளும் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். போறப்போ வழியில அந்த பேலஸ்க்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஃபங்ஷன் நடக்க போது போல. ஸோ, அதனால டைனிங் டேபிள் மாரிலாம் செட்டப்ல போட்டு எல்லாம் பிள்ளைங்கலாம் டான்ஸ் ஆடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே ரிஹர்சல் பண்ணிட்டு செமையாவே இது பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே வந்த வேலைய பார்க்கலாமே அப்படின்ட்டு பேலஸ் அப்படியே வந்து நம்மளும் அப்படியே விளாக் எடுத்துட்டே போயிட்டுருந்தோம். போனா உள்ள பார்த்தா அப்படி ஒரு பேலஸுங்க. செம்ம சூப்பராவே இருந்துச்சு. லைட்லாம் போட்டு செம்மையாவே இருந்துச்சு. போட்டுனா லைட் மேல மாட்டி அந்த இதெல்லாம் செம்மையா வச்சிருந்தாங்க. அண்ட் அதே மாரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ராஜா வந்து அந்த அரசனைய வந்து இது பண்ணுவாரு பார்த்தீங்களா? அவரோட சீட்டு தாங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா. அப்படியே ஃபுல்லாவே அங்கிட்டுலாம் வந்து நமக்கு என்ட்ரி கிடையாது. இந்த இதில சுத்தி போறது தான் நமக்கு வந்து வழி அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. இவர் தாங்க அந்த ராஜா. பெரிய பேரா இருக்கு. வாசிக்க முடியல. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா கோட்டை இதெல்லாமே ஃபுல்லா அப்படியே சுத்தி பார்த்துட்டே வந்தோம். ஒவ்வொரு இதுவுமே ராஜாவோட கோட்டைகள்லாம் எப்படி இருக்கு, அதே மாரி அதோட 3D இதில வந்து வச்சிருந்தாங்க எல்லாமே. அண்ட் அவர் காலத்தில யூஸ் பண்ண அந்த ரூபா நோட்டுகள், காயின்கள் இதெல்லாமே வந்து எல்லாமே மக்களோட பார்வைக்கு வந்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, ஓ! இப்படிலாம் அந்த காயின்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் அதே மாரி அவரோட அரசவையில வந்து எந்த மாரிலாம் அவர் வந்து சாம்ராஜ்யம் பண்ணாரு, எல்லாமே வந்து அதில போட்டிருந்தாங்க. அது எல்லாம் வாசிக்கிறதுக்கு, நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் கரெக்ட்டா இருந்துச்சு. தென் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் ஹால் இதெல்லாமே வந்து சுத்தி பார்த்தோம். அப்படியே மாடியிலேயே வந்து அங்க வந்து இது பார்வைக்காக வச்சிருந்தாங்க. அதிலேயே ஒவ்வொரு இடமுமே வந்து ஃபுல்லாவே பார்த்துருந்தோம். ஸோ எல்லா இடமுமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தாங்க வந்தோம். இந்த ஒரு ஃபோட்டோஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராஜா ஆள்றாரு. அத சுத்தி சுத்தி அத்தன மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து எல்லாமே இது பண்ணோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ராஜாக்கள் வந்து அந்த காலத்தில அந்த பிரிட்டிஷ் இதோட வந்து இருந்திருக்காங்க. ஸோ, அதோட இதெல்லாம் பொக்கிஷமா வந்து ஃபோட்டோஸ்லாம் நெறையா வந்து மாட்டி வச்சிருந்தாங்க. ஸோ, எல்லாமே வந்து அப்படியே பார்த்துட்டே வந்தோம் கைஸ். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷோட இளவரசர்களோட அவங்க கூடி வாழ்ந்தது, அதே மாரி அவங்க எங்கலாம் உட்காந்தாங்க, சோஃபா உட்காந்தது, அவங்க ராஜாக்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், அதே மாரி அந்த இது கப் அண்ட் சாசரு, பிளேட்ஸு, கரண்டிகள் இதெல்லாம் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ஒரு பொக்கிஷமாவே இங்க வச்சிருந்தாங்க. ஸோ, அதுவுமே வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க.
அவர் யூஸ் பண்ண திங்ஸு இதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா, அவர் இன்னும் நிறைய பில்டிங்லாம் வச்சுருக்காருங்க. அங்கே இங்கேன்ட்டு. ஸோ அப்படியே அதுக்கடுத்து உள்ள அடுத்து ஒரு ரூம் போனோம். போனா எல்லாமே அவங்க காலத்தில யூஸ் பண்ண அந்த ஒரு வெப்பன்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. வாளு, ஈட்டி, கத்தி எல்லாமே அப்படியே ஏதேதோ வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த பிரிட்டிஷ் காலத்தில யூஸ் பண்ண அந்த கன்ஸு இதெல்லாமே வச்சுருந்தாங்க. புல்லட்ஸ்லாம் இதில இல்லங்க. கன்ஸ் மட்டும் வச்சிருந்து பார்வைக்காக வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஈட்டி இதுக்கு வச்சிருக்க அந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு தடுப்பு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுவும் எல்லாமே யூஸ் பண்ணது எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, "அட பாவிங்களா! இவ்வளோ இதாடா வச்சிருந்தீங்க" அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அண்டு அதுக்கடுத்து இந்த ஒரு கொடி இதெல்லாமே அந்த ஒரு சாம்ராஜ்யத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கான அந்த இதப்போலாம் கொடி இதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க போல். ஸோ அதுவுமே எல்லாமே நம்ம பார்வைக்கு இதாக எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது போகிறது வந்து பார்த்திங்கன்னா, செம ஒர்த்துன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா மற்ற பேலஸ் மாரி வந்து ஏதோ இன்டீசென்ட்டாக மெயின்டெயின் பண்ணாமல் நல்லாவே நீட்டாகவே வச்சுருக்காங்க. ஏன்னா திருமலை நாயக்கர் மஹால்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு மாரியா இதாகவே தான் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இங்கே உள்ளதெல்லாம் மற்ற ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா, செம சூப்பராகவே இதை வந்து மெயின்டெயின் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து சூப்பராகவே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் அதுக்கடுத்து அப்படியே ஒவ்வொரு ரூம்லேயும் போயிட்டு எங்கள் அண்ணன் வேறு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாப்புல ஒவ்வொரு இதுலேயும் போயிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, போர்க்காலத்தில் அந்த யூஸ் பண்ணுற அந்த கவச உடைகள் இதெல்லாமே வந்து பத்திரமாவே வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப நல்லா இருக்குங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்டு அப்புறம் அதே தாங்க வாளு, கத்தி இதெல்லாமே ஒரு ரூம்லேயுமே ஒரு 2, 3 ரூம் போல் இதே மாரி தான் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம். திகச்சு போய் தாங்க வெளியே வந்திருந்தோம் எல்லாருமே. ஸோ வந்ததும் அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்மளும் இந்த பேலஸ் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வெளியே வந்துட்டோங்க. ஒரு பேலஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பயங்கரமா நீட்டா வந்து கார்டனிங்ஸோ சரி, அதே மாரி அந்த ஒரு ரோட்ஸோ சரி, இடத்துல வந்து எதுவும் குப்பைகள் எதுவும் இல்லாதபடிக்கு அப்படியே சூப்பராகவே மெயின்டெயின் பண்ணுறாங்க. ஏன்னா ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஆட்களும் வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாரி செம கண்காணிப்புலையும் வந்து இந்த இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப நல்லாவே இருக்குதுங்க. நம்மளும் அப்படியே ஒவ்வொரு இடமா வீடியோஸ் எடுத்துகிட்டே போய்கிட்டு இருந்தோம் பேலஸை நோக்கி. ஸோ பேலஸில் இந்த ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து பின்னாடி வருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேலஸில் இந்த மகாராஜா யூஸ் பண்ண கார்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வின்டேஜ் கார்ஸ் இதுவுமே வந்து பார்வைக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே நல்லாவே இருந்துச்சு. இதெல்லாம் பென்ஸ் காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோலாம் பார்க்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா, அடப்பாவிங்களா அந்த காலத்திலே பென்ஸ்லாம் இருந்தாங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரோல்ஸ் ரைஸ் கார்ஸும் வந்து இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து பார்க்குறதுக்கே வந்து செம சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து முன்னாடி ஒரு இதில் படிச்சிருக்கேன். ரோல்ஸ் ராய்ஸில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு மகாராஜா வாங்கினாரு. வாங்கினதை வந்து இவங்க வந்து யார்ரா இவன் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு இவன் வந்து இந்த கார் வாங்க வந்துட்டானான்னு ரோல்ஸ் ராய்ஸ் வந்து அசிங்கப்படுத்தினதாகவும், அதுக்கு வந்து அந்த ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்மளையாடா இவன் அசிங்கப்படுத்துறான் அப்படின்ட்டு அந்த காரில் வந்து விளக்கமாற கட்டி விட்டு அந்த ரோட்டையே க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த குப்பை வண்டி மாதிரி அந்த காரை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து இது ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம படிச்சிருக்கோம். அது ஒரு வேளை இந்த மகாராஜா தானா அப்படிங்கிறே எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அது வந்து நான் படித்ததை வச்சு நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் நிறையா இது வந்து கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம சூப்பராகவே வந்து வச்சுருக்காப்புல. அண்டு கார்ஸ் மட்டும்தான் இவரோட கலெக்ஷனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாதுங்க. இவரோட கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா என்னென்னமோ கலெக்ஷன்லாம் வச்சுருக்காரு. அந்த ஒரு கண்ணாடியில் போகிற அந்த ஒரு காரு, அதே மாதிரி சின்ன அந்த அம்பாஸ்டரி கார் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாப்புல. அண்டு இது மட்டும் கலெக்ஷன்ஸ் கிடையாது, இவர் பைக்லேயுமே கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வச்சுருந்தாருங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸுமே வந்து நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் வச்சுருக்கேன் பாருங்கள்.
இந்த ஒரு மகாராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காரோட கலெக்ஷனே வந்து அவ்வளோ இதா வச்சிருக்காங்க. ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோட அரசாங்கமும் வந்து இதில இருந்துச்சு அப்படிங்கிற மாரியே தான் அந்த ஃபோட்டோஸ்லயுமே எல்லாமே போட்டிருந்தாங்க. ஒருவேளை இது வந்து அந்த கலெக்ஷன்ஸ் வந்து மகாராஜாவோட இதுவா? அப்படி இல்லாட்டினா அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட இதுவா? அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஒரு பில்டிங்க்கு போறோம்ன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த பில்டிங்கில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே இந்த மொசைக் தர இதெல்லாம் போட்டு சூப்பரா வச்சிருந்தாங்க. அண்ட் அதே மாரி இந்த திங்ஸு, இந்த சோஃபா செட் இதெல்லாம் பயங்கர காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாமே ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே வந்தோம். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலை ஒண்ணு வச்சிருந்தாங்க. ரொம்ப வல்கரா வச்சிருந்தானுங்க. ட்ரெஸ்ஸு கூட போடாம 2 பேரும் சண்டை போடுறானுங்க. பார்க்குறதுக்கே ஒரு மாரியா கண்றாவியா இருந்துச்சு. நான் அந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி காட்டுறேன். பிளர் பண்ணியே காட்டுறேங்க. ஆனா ஓகே இந்த இடம் வந்து செம்ம சூப்பராவே இருந்துச்சு. நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இடமாவும் சூப்பராவே அமைஞ்சதுங்க. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க எங்க பசங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஃபோட்டோஸ் எடுத்தோம். எங்க அண்ணன் பார்த்தீங்களா, ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, "நான் ஃபோட்டோஸ் தான்டா எடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கிங்கு மாரி ஃபோட்டோஸ்லாம் குடுத்துருந்தாரு. தென் அதுக்கடுத்து அப்படியே நம்மளும் பேலஸை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளிய போனோம். போறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்துல வந்து ஃபங்ஷனுக்காக ரெடி பண்ணாங்க பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே மோஸ்ட்லி ரெடி பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்மளும் இந்த பேலஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்திருந்தோம். வெளிய வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹைட்ராபாத்ல வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த கரும்பு வந்து சின்ன சின்ன பீஸா வெட்டி அது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டா விக்கிறாங்க. அண்ட் அதே மாரி இந்த ஜூஸ் போடுறதுக்காக இந்த பழங்கள் இதெல்லாம் விக்கிறாங்க. நெறையா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கடைங்க வந்து இந்த மாரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்து பழங்கள் இந்த மாரி கடையா தான் இங்க இருக்குது. நான் பார்த்த வரைக்கும். அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளும் அப்படியே இங்கே பேசிக்கிட்டே வந்து இங்கே காரும் வந்துருச்சு. நம்மளும் அப்படியே கிளம்பியாச்சு. தென் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கோயிலுக்கு தாங்க போய்க்கிட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா நெக்ஸ்ட்டு ஹைட்ராபாத் பார்ட் 3ல வருங்க. அந்த வீடியோஸ்ல பாருங்க. ஓகே கைஸ் டாட்டா பை பை. சி யூ கைஸ். ஹேவ் எ கிரேட் டே.